ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நடந்த ட்ரேட் எக்ஸில் வந்துட்டு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதே போல் இன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் பெய்டு வெபினார் நடத்திருந்தோம். அதுலேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கான்செப்ட்ஸை நிறைய பேர் வந்துட்டு பின்பற்றுறீங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்லிட்டு வரீங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. சிலரோட ஃபீட்பேக்ஸ் இன்னைக்கு வெபினாரோட ஃபீட்பேக்ஸ் வந்து நான் வந்துட்டு அவங்களுடைய என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படிங்கிறது சிலரோட நான் அப்டேட் பண்ணுறேன். வணக்கம் சந்தோஷ் சார், என் பேர் மோகன் ராம். நான் வந்து உங்களோட யூடியூப்பை வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக்லேருந்தே பார்த்துட்ருக்கேன் சார். இப்போ லாஸ்ட் 2 மந்த் பிஃபோராக வந்து உங்களோட ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அதை வந்து நான் என்னோடய ட்ரேடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ ஏரியா அதோட ரேஞ்ச் பிரேக் அவுட் ஏரியா இது ரெண்டுக்கும் பிட்வீனில் என்னோடய ஸ்ட்ராட்டஜி எங்கே ஃபார்ம் ஆகுது ஆப்ஷன் சார்ட்லன்னு பார்த்து என்ட்ரி எடுக்கிறேன் சார். இன்றைக்கி நான் கிளாஸ் அட்டன் பண்ணோட பர்பஸ் என்னென்னா சார், உங்களை வந்து நான் யூடியூப்பில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஸோ லைவில் உங்கள்கிட்ட பேசணும். ப்ளஸ் வந்து நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயம் எவ்ரி டே நைட் வந்து ரிவீல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிசிஷனாக இருந்துச்சு பார்க்கும்போது. எப்படின்னா நீங்கள் போட்டிருக்க அந்த பேரலல் ஏரியா, அந்த ஜோன் இம்பேக்ட் ஏரியா, இதெல்லாம் வந்து எந்த ஒரு சார்ட்டு இது பண்ணாமல் கால்குலேஷன் வச்சு போட்டும்போது அது எவ்வளோ பவராக இருக்குது, எவ்வளோ ஸ்னைப்பராக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஸோ அதை எப்படியாவது உங்கள்கிட்டருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் அட்டன் பண்ணேன். ஸோ ஃபர்தராக அதை பற்றியும் என்கொயர் பண்ணியிருக்கேன் சார். நெக்ஸ்ட்டு வந்து அந்த நீங்கள் ஃபுல் கோர்ஸ் மாதிரி சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கி நான் லைவில் கேட்டிருந்தேன். ஸோ அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் சார். ஆல்ரெடி நான் செட்டை ஃபாலோ பண்ணுறேன். பட் உங்களோட ஐடியா வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிலேஷன் இல்லாத மைண்ட் செட்டுக்குள்ளே போக வைக்கும். அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு பிலோவாக இருந்தால் என்ன பண்ணலாம், அபோவாக இருந்தால் என்ன பண்ணலாம், சப்போஸ் டார்கெட் எங்கே வந்து செட் பண்ணலாம், அன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டாக இருந்தால் என்ன பண்ணலாம், இதெல்லாம் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டேன் சார். உங்களோட அந்த ரேஞ்ச் வந்து என்னோடய ஐடியாவை வந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சார். தேங்க்யூ சார். உங்களை மாதிரி இந்த டீகோட் பண்ணுற அளவுக்கு நான் வேறு எங்கேயும் பார்த்தல சார் யூடியூப் சேனலில். ஸோ இந்த விதத்தில் உங்களால் நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக அவங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் வணக்கம். இன்றைக்குள்ள வெபினார் வந்து வெரி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு சார். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலாக வந்து மேக்ஸ் கை கிடையாது. எனக்கு வந்து மேக்ஸ் அவ்வளோ வராது. எவ்வளோ நம்பர்ஸ் சொன்னாலும் எனக்கு ஒரு சார்ட்டாக சொன்னால் தான் எனக்கு புரியும். அந்த மாதிரி தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு நம்பர்ஸாக நீங்கள் நிறைய சொன்னோடனே ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்து ட்ராக் விட்டுரும். எனக்கு எங்கே போகிறோம், என்ன சொல்ல வராருன்னு திருப்பி வீடியோ பார்ப்பேன். ஆனால் ஸ்டார்டிங்லேயுமே வந்து மார்க்கெட் ஏறுதா கால் ஆப்ஷன் வாங்க, இறங்குதா புட் ஆப்ஷன் வாங்க, அப்படி தான் பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 50-60 ட்ரேட் 100 ட்ரேட்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்த்து இப்போ வந்து நான் சார்ட்டை விட நம்பர்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அது நல்லா இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ கேல்குலேஷன், எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ கேல்குலேஷன்ஸ் எல்லாம் அமேசிங்காக இருக்குது. இன்னும் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன சார் ஒரே நம்பர்ஸாக சொல்கிறாரு, நமக்கு கணக்கு சரியாக வராது அப்படின்னு. ஆனால் கடைசியில் பார்த்து வெறும் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் கூட இல்லை. இந்த 2 இதை வச்சே வந்து நம்ம லெவல்ஸ் கேல்குலேட் பண்ணுறது, ரேஞ்சஸ் கேல்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அமேசிங்காக சார். லாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸாக தான் நான் வந்து மேக்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் லெவல்ஸ் எல்லாம் பார்ப்பேன், நோட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு இதில் நல்லாவே ட்ரேட் பண்ணும்போது நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு சார். தேங்க்யூ வெரி மச். இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சாதாரண நபராக நான் இருந்திருந்தேன்னா, நான் இருக்கிறேன்னா பல மாதங்களை நஷ்டப்பட்டு மனசு வேதனைப்பட்டு என்னதான்றதை நான் புரிஞ்சு வர்றதுக்குள்ளே உள்ளதை அந்த நாலேஜ் நீங்கள் ஈஸியான கேல்குலேஷன்லாம் ஈஸியாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. இது வந்து என்னோடய ட்ரேடிங் கரியரே சேஞ்ச் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி சார். உங்கள் வீடியோ வந்து நான் ஒரு வாரமாக தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறேன். அந்த வீடியோலேருந்து நானே அதை புரியலனாலையும் கால்குலேஷன் போட்டு வச்சு அதை வந்து நேற்று வந்து இன்ஃபீல் பண்ணியிருந்தேன். டாப் கெய்னரில் இருந்த இன்ஃபீ வந்து நான் மாமலாக இருந்திருந்தா நான் கால் சைடு தான் போயிருப்பேன். ஆனால் நீங்கள் போட்ட இது பண்ணியிருந்ததுலேருந்து நேற்று வந்து 3000 ப்ராஃபிட் வந்ததுனால எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது. அதனால தான் இந்த கிளாஸே நான் அட்டன் பண்ணேன். இதில் நம்ம வந்துட்டு ரேஞ்ச் பிரேக் அவுட் இந்த 2 விஷயத்தையும் ஸ்டாக்ஸ்லேயும் இதை பொருந்துமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் ஒரு விளக்கம் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 15ஆம் தேதி நிஃப்டியில் இருக்கக்கூடிய டேட்டாஸை பேஸ் பண்ணி இதில் U10, அதாவது
நம்ம சாலையில போயிட்டு இருப்போம். சாலையில பார்த்தீங்க அப்படின்னா உடனே யூட்டர்ன் எடுக்க முடியாது. சில இடத்துல மட்டும்தான் யூட்டர்ன் அடிக்கக்கூடிய மாற்று ரோட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அளிச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல யூட்டர்ன் எடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். யூட்டர்ன் எடுக்கலைன்னா நம்ம ரேஞ்ச் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த 2 விஷயத்தை தான் எடுக்கிறோம். அந்த ரேஞ்ச் யூட்டர்ன் அடிக்கிறது நம்ம எந்த ரேஞ்சில் நடந்தா நல்லா இருக்கும், எந்த ரேஞ்சில் ரேஞ்ச் பிரேக் அவுட்டா இருக்குதா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க இங்க கேஸ் ஸ்டடியில பார்த்துக்கலாம். இப்போ ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு டைம் ஃப்ரேம் போட்டுருவீங்க. 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர் எப்படியாலும் எடுப்பீங்க. இல்லைன்னா டேயில் எடுப்பீங்க. அதாவது எஸ்டர்டே ஹை ஆர் லோவை ஒரு ரேஞ்சாக எடுத்துக்குவீங்க. அதே போல் வீக்லி ஹை ஆர் லோவை மந்த்லி ஹை ஆர் லோவெல்லாம் ஒரு ரேஞ்சாக எடுத்துக்குவீங்க. நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட் த மணியோட ப்ரீமியத்தை நான் ரேஞ்சாக எடுத்துக்கிறேன். அதுதான் இங்கே விஷயமே. அப்போ அட் த மணி எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு ரேஞ்ச் கிடைச்சிருது. அந்த ரேஞ்ச் வந்துட்டு நமக்கு ஐடிஎம் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா ஐடிஎம் ஆப்ஷனுக்குள்ள தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். சோ அதுதான் பேஸ். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு ஒரு மையப்புள்ளியா வச்சு நம்ம 15ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டோட க்ளோஸ் 24,052, நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரோட க்ளோஸ் 24,005. அப்ப காலோட பிரைஸ் 177, புட்டோட பிரைஸ் 172. அப்ப என்ன பண்றோம், நம்ம எப்பவுமே வந்து ட்ரையாங்கிள் போட்டு மேல டாப்ல வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க க்ளோஸ் ஆகுறாங்களோ அதை எடுத்துருவோம். அப்ப 24,005 போட்டாச்சு. அப்போ நமக்கு இங்க பிரீமியம் 177, 172 அப்படிங்கும் போது நமக்கு 175 காமன் ஏடிஎம்மா வருது. அதை 200 ரவுண்ட் ஆஃப் பண்றோம். அதனால என்ன பண்றோம், 24,000 பிளஸ் 200 மைனஸ் 200. அப்போ 23,800 கால், 24,200 புட் கிடைக்குது. இதோட டோட்டல் ரேஞ்ச் நமக்கு 400. அப்போ இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 23,800 காலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 205, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 195, 24,200 போட்டு இது அப்படியே கொண்டு போய் உங்களுடைய சார்ட்ல போட்டுக்கோங்க. எப்பவுமே நீங்க வந்து வரைபடத்து மூலியமா தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எடுப்பீங்க. நம்ம இங்க என்ன பண்றோம்னா 2 பேர்த்துக்கு தான் போட்டி. அப்ப என்ன பண்றோம், கால் போட்டு எடுக்கிறோம். 2 லெவல்ஸா மார்க் பண்றோம். இவ்வளவுதான். காம்ப்ளிகேட்டட் பண்ணாம சில விஷயங்களை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஏத்த ட்ரேட் செட்டப், அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல திரும்புமா திரும்பாதா, அவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த இடம் வர வர என்ன பண்ணோம்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு அங்க எங்க இடத்துல ட்ரேட் டிசைட் பண்றாங்களோ அந்த இடத்துல ட்ரேட் பண்றதா புத்திசாலித்தனம். சோ அந்த மாதிரி யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும். இது பாருங்க, 23,800 கால் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 205 அப்படிங்கிற இன்ட்ரின்சிக் வேல்யூ போட்டாச்சு, 400 அப்படிங்கிற டோட்டல் ரேஞ்ச் போட்டாச்சு. இந்த பக்கம் 24,200 புட் ஆப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா 195 அப்படிங்கிற ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ, 400 அப்படிங்கிற டோட்டல் ரேஞ்ச் போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஜூம் பண்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிக் கேண்டில் ஒன்று வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 400க்கு மேல சஸ்டெயின் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே 195. அப்ப இவங்க 195 கீழே ட்ரேடு நடக்கிற வர 24,200 புட் ஆப்ஷன் வந்து அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,005. அப்போ அதற்கு கீழே மார்க்கெட்டை தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பை இவர்கள் இழக்கிறார்கள். அப்ப 195 கீழே இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா வழி ஃப்ரீ ஆயிடுது. அப்ப 23,800 கால் 24,200க்கு மேல தக்க வைக்கணும்னா மார்க்கெட் 400க்கு மேல சஸ்டெயின் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மதியம் வர அவங்க 400க்கு மேல சஸ்டெயின் பண்றாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இறங்குறாங்க. இதுதான் யூ10. அப்போ ஒரு பாலை நான் மேல வீசுறேன், அது என்ன பண்ணும்னா அதுக்கு விசை இருக்கிற வர என்ன பண்ணும், அதுக்கு வந்துட்டு பவர் இருக்கிற வர மேல போயிட்டு திருப்பி யூ10 அடிச்சுட்டு கீழேயே வரும். ஸோ அதே தான் கான்செப்ட். ஒரு ஸ்கிரிப்ட் மேல போறாங்க, அதோட வேகம் குறைஞ்சா கீழே வருவாங்க. ஸோ அவங்க கீழே வரும்போது இவங்க யூ10 ஒரு பாலை நான் கீழே வீசுறேன், அப்ப என்ன ஆகும், ஒரு ஃப்ளோர்ல பட்டு அதுதான் சப்போர்ட், அதை பட்டு திருப்பி மேல வரும். ஸோ மேல போன பால் கீழே வரக்கும், கீழே போன பால் மேல வரும். ஒரு சீசா விளையாட்டு மாதிரி ஒரு பொருள் கீழே வருது, இன்னொரு பொருள் மேல போகுது. அந்த மேல வர பொருள் 195 டச் பண்ணினதுமே அங்க ஒரு பிக் கேண்டில். இந்த மாதிரி பிக் கேண்டில்ஸ் எங்க வேணாலும் வரலாம் அல்லவா? ஏன் இந்த இடத்துல வருது? இந்த இடத்துல நம்ம வேல்யூம் எடுக்கல, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவும் எடுக்கல, நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைக்கு தான் நம்ம சூஸ் பண்றோம். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய தத்துவம் தெரியும். இப்ப இந்த இடத்துல 23,800 கால் 400 ரூபாய்க்கு மேல இருந்தா 24,200 புட் ஓடிஎம் புட்டா இருக்கணும். அப்போ ஓடிஎம் புட் ஐடிஎம் புட்டா மாறும்போது அதனுடைய வேகம், இதுதான் ஐடிஎம் டு ஓடிஎம், ஓடிஎம் டு ஐடிஎம்மோட தத்துவமாக இது அமையும். அடுத்து 17ஆம் தேதி நமக்கு வந்து பாருங்க ஸ்பாட் 24,072, நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் கண்டுபிடிச்சது 24,084,
காலோடைய பிரைஸ் 119, புட்டோட பிரைஸ் 135. அப்போ 125 நமக்கு வந்து காமன் ஏடிஎம் வரும். நான் 150 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். அப்போ 24,100ல இருந்து 150 பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ். அப்போ 23,950 காலும் 24,250 புட் வராங்க. அப்போ டோட்டல் ரேஞ்ச் 300. அப்போ 23,950 காலுக்கு 134 இன்ட்ரென்சிக் வேல்யூ, 24,250 புட்டுக்கு பார்த்தீங்கன்னா 166 இன்ட்ரென்சிக் வேல்யூ. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட். இப்போ நமக்கு அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸ் ஸ்டடி என்ன ஆச்சுன்னா, அந்த கேட்வே கட்ட போனதுமே நமக்கு வந்து யூடர்ன் அடிச்சு கீழே வந்துட்டாங்க. ஆனா இந்த இடத்துல கேட்வே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதை என்னன்னு பார்த்தோம். இதுதான் ரேஞ்ச் பிரேக் அவுட் கான்செப்ட் அப்படின்னு வரும். இங்க பாருங்க 17ஆம் தேதி 23,950 கால், 24,250 புட். இவங்க பாருங்க 166க்கு கீழே வர்றாங்க. அதுக்கப்புறம் 166க்கு மேல போகவே இல்லை. அங்க என்ன பண்ணாங்க, யூட்டன் அடிக்கும் போது அந்த 195ங்கிற பிரைஸை டச் பண்ணி பிக் கேண்டில் வந்துட்டாங்க. இங்க பாருங்க இவங்க 300க்கு மேல போயிட்டு திருப்பி 300ல சப்போர்ட் பண்றாங்க, திருப்பி மேல போறாங்க, திருப்பி 300க்கு கீழே வராங்க. உடனே நம்மளுக்கு என்ன ஆகும், இவங்க 300க்கு கீழே வந்ததுமே 23,250 புட்டை நம்ம கண்ணை மூடிட்டு எடுத்துடலாம்னு தோணும். அப்படித்தான் எடுத்தாகணும். அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் மார்க்கெட்ல அவன் ரைஸ் ஆகல. அவன் என்ன பண்றான், அங்க ஃபெயிலியர் ஆகிறான். ஏன்னா இந்த 166க்கு மேல அவன் சஸ்டெயின் பண்ணல. அப்ப இவன் 166க்கு மேல சஸ்டெயின் பண்ணலன்னா 24,250 புட் பாத்தீங்கன்னா ஓட்டியமா இருக்கணும். அப்ப இவனுக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கிறான். அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பாருங்க, கரெக்டா 300ல எவ்வளவு பெரிய பிக் கேண்டில்ஸ் வருது பாருங்க. அப்போ இந்த மாதிரி பிக் கேண்டில்ஸ் இங்க ஏன் டிசிப்ளினா அதை மதிக்கணும், அப்போ இதற்கு உண்டான ஒர்த் என்ன அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஒன்னு என்ன பண்றான், அந்த இடத்துல யூடர்ன் அடிச்சு கீழே வர்றான். இன்னொரு இடத்துல அதுவே யூடர்ன் இல்லாம அது பிரேக் அவுட் பண்ணி நல்ல ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கிறான். இந்த ரெண்டு தான் கேஸ் ஸ்டடியை நீங்க எடுத்திருக்கீங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்கிரிப்ட்ல ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதற்கு முன்னாடி இந்த ப்ரூஸ்லி அவரோட கோட் நீங்க பார்த்திருப்பீங்க. 10,000 பஞ்ச, ஒவ்வொரு பஞ்ச் ஒன்று இருக்குமா, அதை பிராக்டிஸ் பண்ண விட ஒரே பஞ்சை அவன் வந்துட்டு 10,000 டைம் பிராக்டிஸ் பண்ணவனுக்கு வலிமை ஜாஸ்தி அப்படிம்பாங்க. அதனால உங்களுக்கு எனக்கு 100 இண்டிகேட்டர் தெரியும், 10 இண்டிகேட்டர் தெரியும், 50 இண்டிகேட்டர் தெரியும் அப்படிங்கிறத விட, அதை டெய்லி ட்ரை பண்றதை விட ஒரே இண்டிகேட்டரை எல்லா டைம் எல்லா நாளும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். இண்டிகேட்டர்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், அதாவது ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்க பின்பற்றீங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் கம்மியாயிடும். இங்க ஓவர் ட்ரேடிங் நடக்கிறதுக்கு மெயின் காரணமே என்னன்னா, எல்லாத்தையுமே ட்ரை பண்றதுதான். மேல போன கால் கீழே போன போட்டு அப்படின்னு மாத்தி மாத்தி ட்ரை பண்றதை விட நம்மளோட கேட்வே எங்க இருக்கு, ரேஞ்ச் எங்க திரும்புது, அப்ப ஏடிஎமோட ரேஞ்சில் பிரேக் அவுட் கிடைக்குதா, யூட்டர்ன் அடிக்கிறானா, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி இடத்துல மட்டும் நான் டிசைடிங் ஃபேக்டர் கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு ஈஸியா எது சரி எது தப்புன்னு உங்களாலேயே அனலைஸ் பண்ண முடியும். டிக்ஸான் ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 13,651ல அவங்க க்ளோஸ். 13,600 நான் எடுத்துக்கிறேன். அது 400 ரூபா காமன் ஏடிஎம் இருக்கிறனால 13,600 டு 400 பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 14,000 புட்டு நான் இங்கே சூஸ் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக 13,600 புட்டு தான் எழுதியிருக்கணும். சின்ன தவறு நடந்துருச்சு. ஓகே, அது நீங்கள் 13,600 கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 13,200 14,000. அப்போ இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ 13,200 காலுக்கு 426 ரூபாயும் 14,000 புட்டுக்கு 374 ரூபாயும் கிடைச்சாச்சு. டோட்டல் ரேஞ்ச் 800. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 13,200 கால் ட்ரேடு நடக்கிறது 800க்கு மேல. அதே 14,000 புட் பாத்தீங்க அப்படின்னா அந்த 374க்கு கீழே தான் ட்ரேட் நடக்கிறாங்க. அப்ப இது இந்த ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் என்ன நடந்தது, அப்ப டோட்டல் ரேஞ்ச் அவங்க பிடிக்கும் போது இந்த இடத்துல யூட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 14,000 புட் 374க்கு மேல சஸ்டெயின் ஆகல. அப்ப என்ன ஆயிடுச்சு, 14,000க்கு மேல இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. 14,000 காலே நமக்கு ஐடிமா தான் இருக்கணும். ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா 14,000 கால் பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே நமக்கு 426ல இருந்து 720 ரூபா வர, கிட்டத்தட்ட 250 ரூபா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில். அப்போ அதுக்கு ஏன் பவர் அப்படின்னா இவ்வளோதான். இதுல வந்து நமக்கு வேல்யூமோ இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ எதுவுமே நம்ம பார்க்கல. மொத்தமாவே ஐடிஎம் ஆப்ஷன் இது அடிப்படைங்க. இருக்கிறதே ரொம்ப பேசிக். இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படை. நிறைய பேர் இதை பின்பற்றாம கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. அப்போ நம்ம கொடுக்குற இடத்துல கேண்டில் ஸ்டிக் எப்படி அமையுதுன்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம கேண்டில் ஸ்டிக் லெவல் எடுக்காம நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட அடிப்படையில லெவல்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இதே தான் நமக்கு வந்து பாருங்க டெக் மகேந்திரா 16ஆம் தேதி நடந்த டேட்டாஸோட நீங்க போய் பாருங்க. இங்க டேட்டாஸ் கொடுக்குறேன். இங்க வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த முக்கோணத்தை நீங்க வந்துட்டு
ட்ரையாங்கிள் பேட்டர்னை போட்டுங்க. நான் இதை வந்து கிராஃப்ல காமிக்கிறேன். ஒரு 10 செகண்ட் இந்த டேட்டா க்ளோஸ் வந்து 1509, நம்ம 1500 ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுக்கிறோம். காமன் ஏடிஎம் வந்து 40 எடுக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 10 செகண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு இந்த லெவல்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, 1500 தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 40 ரூபா பிளஸ் ஆர் மைனஸ் வரும். அப்போ 1460 1540 1460 ரூபா கால் பாருங்க. 80க்கு மேல, அதாவது 80க்கு மேல ஓபன் பண்ணிட்டு கீழே வர்றாங்க. அந்த கீழே வரும்போது 1540 புட் பாருங்க, அந்த 31 ரூபாய்க்கு கீழே சஸ்டெயின் பண்ணல. அப்போ 80 ரூபாய் காலுக்கும் அந்த டோட்டல் ரேஞ்சுக்கும் புட் ஆப்ஷன் வந்துட்டு அந்த 31 ரூபாய் தக்க வைக்கிறாங்க. மதியத்திற்கு கீழே அந்த 31 ரூபாய் விட்டு கொடுக்குறாங்க. இந்த கால் எப்படி மேலே போறாங்கன்னு பாருங்க. இது லிக்விடிட்டி இல்லாதனால சார்ட் வந்து உங்களுக்கு அப்படி காமிக்கிறாங்க. நீங்க 1540 கால் புட்டை பாருங்க, அது எப்படி வந்துட்டு 2 பேரும் சீசா விளையாட்டு விளையாண்டாங்க அப்படிங்கிறத நீங்க இங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க வந்து மார்க்கெட்டை ஒரு சிம்பிள் வேவா பாருங்க. முதல் பேசிக்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் தான் நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது டெய்லி ட்ரேட் பண்ணாம உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ட்ரேட் பண்ணுங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா டெய்லி 10 பாயிண்ட் கிடைச்சா போதும், 20 பாயிண்ட் கிடைச்சா போதும், டெய்லி 50 பாயிண்ட் பிடிச்சா போதும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. நிறைய பேர் கால்ஸ் அப்படித்தான் வர்றீங்க. எப்பவும் பரிந்துரை வாங்காதீங்க. டெய்லி 10 பாயிண்ட் போதும், 20 பாயிண்ட் போதும் நினைக்காதீங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பொருந்துனா என்ன வாய்ப்பு கிடைக்கணும் மட்டும் பார்த்து அந்த இடத்துல மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் டிசிப்ளின் கிடைக்கும். ஓவர் ட்ரேடிங்கை தவிர்க்கலாம். உங்களுடைய முதலீட்டை காப்பாற்றுங்கள். ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கூலி தொழில் மாதிரி. நீங்க ஆக்டிவா இருக்கிற வரை மட்டும் தான் உங்களுக்கு வருமானம். அதனால வந்து இது ஒரு பேசிவ் இன்கம் கிடையாது. அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ட்ரேடிங்கிறது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கலன்னா அவாய்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் பங்கு சந்தை அப்படிங்கிறது ஒரு கேம்லிங்காட்டு இருக்காது, ஒரு வாய்ப்பாக நீங்க தேட முடியும். அதனால் இதனை பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.